இதை நமக்கு விளக்குறதுக்கு மிஸ்டர் ஸ்ரீராம், ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் எம்கே குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மற்றும் சேர்மன் ஆஃப் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நம்மளோட இருக்காங்க. வெல்கம் சார். சாரை பத்தி நம்ம சொல்லணும்னா ஹீஸ் அ யங் ஆண்டர்பிரனர் அவார்டு வாங்கியிருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனர் அவார்டு. ஸோ சாருடைய முக்கியமான உழைப்புனால தான் இன்னைக்கு சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து 2010 ஆரம்பிச்சாலுமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு டாப் இன்ஸ்டியூட்னு நீங்க தமிழ்நாட்டை எடுத்தீங்கன்னா வளர்ந்து வரும் இன்ஸ்டியூட்ல வந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் வந்து சாருடைய விடாமுயற்சியும் கடின உழைப்பும். வெல்கம் சார், வெல்கம் டு த ஷோ சார். ஓகே, சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி யூனிக் கோர்சஸ், பிடெக்ல என்னென்ன கோர்சஸ் வச்சிருக்கீங்க, அதே மாதிரி அந்த பையன் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எது மாதிரி திறமைகள், அதாவது ஸ்கில்ஸ் வந்து அவங்க வளர்த்துக்கிறாங்க சார்? சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இந்த ஜென்ரலாக இருக்கிற கோர்சஸ் எல்லாம் சொல்லிடுறேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, சிவில் இன்ஜினியரிங் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, அண்ட் ஐடி இருக்குது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது. தென் வி ஹவ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது. இது 6 வந்து பேசிக்காக இருக்கிற பிரான்ச்சஸ். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிக் அந்த ஸ்பெஷலைஸ்டு பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா மெக்கட்ரானிக்ஸ், அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு கோர்ஸ். அண்ட் இது வந்து தமிழ்நாட்டில் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ப்ரிஃபர்டு காலேஜ் ஃபார் மெக்கட்ரானிக்ஸ். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. தென் வி ஹவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்சஸ், புதுசாக எமர்ஜ் ஆன இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்கிற கோர்ஸ். அனதர் கோர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் பிஸ்னஸ் சிஸ்டம் அப்படின்னு இந்த 4 கோர்சஸ் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் மெக்கட்ரானிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மெக்கட்ரானிக்ஸ் எதுக்காக ஆரம்பிச்சுன்னா எல்லாமே ஏற்கனவே நான் சொல்லும்போது மல்டி டிசிப்ளினரி ஜாப்ஸ் வர்றதுனால அந்த கோர்சஸ் வந்து இந்த கோர்சஸ் படிக்கிற மாணவர்கள் வந்து எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸு, டிரைவ்ஸு, ஹைட்ராலிக்ஸு, நுமேட்டிக்ஸு, அப்புறம் கோடிங், மெக்கானிக்கல் டிசைனிங், இதெல்லாம் எல்லாமே படிப்பாங்க. இதில் எந்த மாதிரி ஜாப் வேலை வாய்ப்புகள் எந்த ஃபீல்டில் கிடைக்குன்னா ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், ஸ்மார்ட்னஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரி 4.0 அதுக்கெல்லாம். பட் எந்தெந்த ஃபீல்டு, ஆட்டோமோட்டிவ், அக்ரிகல்ச்சர், பயோமெடிக்கல் ரிலேட்டடு, ஃபார்மசூட்டிக்கல், ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, ஜென்ரல் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, டிஃபென்ஸ், ஏரோஸ்பேஸ், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் அவங்க வந்து அண்டர் கிராஜுவேட் முடிச்சுட்டும் போகலாம், போஸ்ட் கிராஜுவேட் பண்ணிட்டும் போகலாம். இதுக்கு தேவையான வசதிகள், லேப் ஃபெசிலிட்டி அண்ட் இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன், இன்டர்ன்ஷிப், ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஏற்படுத்தி கொடுக்கும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்சஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மெக்கட்ரானிக்ஸ் மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்சஸ் வந்து ஃபியூச்சர். இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏஐ வந்து டேட்டா சயின்சஸும் ஏஐ கோயிங் டு பிளே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வைட்டல் ரோல் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ். ஸோ அப்போ வந்து நிறைய ஜாப் எமர்ஜ் ஆகுது. பட் அதுக்கு என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் என்ன யூனிக்னஸ்னா ஏஐக்கு அண்ட் டேட்டா சயின்சஸ்க்கு இதில் வந்து நம்ம சப்ஜெக்ட் எப்படி லேர்ன் பண்ணுறோமோ, லேப் எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ, அதை விட இண்டஸ்ட்ரீஸில் ரியல் லைஃப்பில் எங்கே வந்து இந்த டேட்டா சயின்சஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் ஆகுமோ அந்த இதை நம்ம லைவ் ப்ராஜெக்ட் பண்ணி பார்க்கணும். அந்த லைவ் ப்ராஜெக்ட் பார்க்கறதுக்காக இங்கே ஃபாரின்ல இருக்கிற யூனிவர்சிட்டிஸ், ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் ஆல்சோ வெல் டெவலப்டு டாப் மோஸ்ட் டெக்னாலஜியில் பயோனியராக இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் கூட ஜாயின் பண்ணி நிறைய லைவ் ப்ராஜெக்டு, இன்டர்ன்ஷிப்பு, இண்டஸ்ட்ரி மென்டர்லாம் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கோர்ஸ் லான்ச் பண்ணுறதுனாலே லாஸ்ட்டு 2 இயர்ஸை நாங்கள் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி இண்டஸ்ட்ரீஸ்குள்ளெல்லாம் கொலாபரேட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து அந்த அட்வான்டேஜஸ், அந்த புது கோர்ஸ் வந்து எப்பயும் போல் இருக்கிற மாதிரி படிக்காமல் ஃபியூச்சரிஸ்டிக்காக நம்ம படிக்கிறதுக்கு தேவையான எல்லா விதமான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம். இது வந்து மெயினாக வந்து டிசிஎஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம் பண்ணி அப்ரூவ் வாங்கினாங்க. பட் நாட் ஓன்லி டிசிஎஸ், ஆல் ஐடி கம்பெனிஸ் அது வந்து இந்த சிஎஸ்பிஎஸ் படிக்கிற மாணவர்களை வேலைக்கு எடுக்கிறது தயாராக இருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு 80% அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் தான் இருக்கும். ஒரு 20% வந்து அந்த எந்த பிஸ்னஸ்க்காக அவங்க இப்போ படித்து முடிச்சுட்டு டிசிஎஸ் மாதிரி கம்பெனியில் வேலைக்கு போனதுக்கப்புறம் ஒரு பேங்கிங் செக்டருக்கு வேலை செய்கிறாங்கன்னா அந்த பேங்கிங் செக்டரில் என்ன மாதிரி பிஸ்னஸ் இருக்கும், என்ன என்ஜினியரிங் வந்து நம்ம எப்படி ப்ராடக்ட் வந்து அந்த பிஸ்னஸுக்கு டெவலப் பண்ணணும் அப்படின்றத பற்றி படிக்கிறதுக்காக அந்த ஓரியன்டேஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து அந்த கோர்ஸஸும் வேலை வாய்ப்புகளை பொறுத்தளவில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் யூனிக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெக்கட்ரானிக்ஸ், பயோமெடிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்சஸ், இந்த 3 கோர்சஸ்க்கு வந்து அதே மாதிரி பயோமெடிக்கலுக்குமே வி ஆல்ரெடி டைட் அப் வித் மெனி ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் பயோமெடிக்கல் ரிலேட்டடில் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற
கம்பெனிஸ் கூடயும் ஜாயின் பண்ணி நிறைய ஸ்டார்ட் ஓகே. இப்போ COVID-19 மூலமா நம்ம சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியுடைய ரெகுலர் ஒர்க்கு, மற்றபடி கிளாஸஸ் இதெல்லாம் பாதிக்காம நீங்க எப்படி கையாளுறீங்க சார்? நாங்க வந்து இந்த COVID-19 எங்களுக்கு இந்த பேண்டமிக் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய வாய்ப்பு வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கிறதா நாங்க நினைக்கிறோம். அந்த March 16 என்னைக்கு வந்து காலேஜ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி லீவு டிக்ளேர் பண்ணி பசங்களுக்கு ஆரம்பிச்சோமோ அந்த டேல வந்து நாங்கள் வெபினார்ஸ் வந்து ஆன்லைன் கிளாஸஸும் அண்ட் வெபினார்ஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆன்லைன் கிளாஸஸ் வந்து போன செமஸ்டருக்காக அந்த கம்ப்ளீட் பண்ணாத சப்ஜெக்ட் அண்ட் தேர்வுகளுக்கு அவங்களை தயார்படுத்துறது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஏன்னா எப்படி எல்லாருமே படிக்கிறது வேலைக்காக தான். அந்த ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்கை வந்து முக்கியத்துவம் கொடுத்து அதை ஆரம்பிச்சிட்டோம் ஆன்லைனில். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வெபினார்ஸ். சோஃபார் ஒரு 400க்கும் மேற்பட்ட வெபினார்ஸ், செமினார்ஸ் அண்ட் ஒர்க் ஷாப்ஸ், கான்ஃபரன்சஸ், FDP ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங் ப்ரோக்ராம். இது வந்து நாட் ஓன்லி ஸ்டூடெண்ட்ஸ், என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் என்ஜினியரிங் காலேஜில் படிக்கிற ஃபேக்கல்ட்டி, எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஃபேக்கல்ட்டிக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே பயனடைஞ்சிருக்கிறாங்க. அதை தாண்டி பப்ளிக்கு கோவிட் அவேர்னஸ் ப்ரோக்ராம், இண்டஸ்ட்ரி பீப்புளுக்கு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங், இது மாதிரி எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து நாங்களுமே நிறைய இது வந்து எப்பயுமே வந்து ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை, சவால்கள் வரையில நம்ம வந்து அதை ஆப்பர்ச்சுனிட்டியா ஒரு வாய்ப்புகளா பயன்படுத்திக்கணும். அந்த விதத்துல சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மிகப்பெரிய வாய்ப்பா இருந்தது. எங்களுடைய மாணவர்கள் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் பீரியட்ல, லாக்டவுன் பீரியட்ல நிறைய ஆன்லைன் சர்டிபிகேட், NPTEL மாதிரி கோர்ஸெல்லாம் வந்து படிச்சாங்க. அது இல்லாமல் நாங்களே நடத்துனதுல நிறைய சர்டிபிகேட்ஸ் கோர்சஸ் நடத்திருக்கோம். அதுலயுமே அவங்க நாலேஜ் வந்து அது பியாண்ட் சிலபஸ் அவங்களால படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஓகே. இப்போ சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில வந்து இண்டஸ்ட்ரி ரெடியா பசங்களை நீங்க வந்து எது மாதிரி தயார்படுத்துறீங்க? அவங்களுக்கு ஏதாவது இன்டர்ன்ஷிப் மற்றும் லைவ் ப்ராஜெக்ட் ஏதாவது நீங்க வழங்குறீங்களா, அசிஸ்ட் பண்றீங்களா சார்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அதனுடைய மிகப்பெரிய ஒரு USP யூனிக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் கூட இருக்கிற கொலாபரேஷன் தான். எல்லாருமே எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ், அலுமினிஸ் எல்லாருமே கேட்டிங்கன்னா சென்னை இன்ஸ்டிடியூட் இண்டஸ்ட்ரி கூட வெரி க்ளோஸ்லி ஒர்க் பண்ணுற ஒரு இன்ஸ்டிடியூட் சொல்லுவாங்க. நாட் ஓன்லி மெக்கானிக்கலோ மெக்கட்ரானிக்ஸ் அதில் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த மாதிரி தான் we are ஒர்க்கிங். ஸோ இதில் என்ன ப்ரோக்ராம்னா இண்டஸ்ட்ரீஸ்க்கு, அதாவது வந்து எம்ப்ளாயபிலிட்டி அண்ட் டிப்ளாயபிலிட்டி ரொம்ப முக்கியம். எம்ப்ளாயபிலிட்டினா வேலைக்கு அமர்த்துவதற்கு தேவையான திறமையும் ஸ்கில்ஸும். அதுக்கப்புறம் டிப்ளாயபிலிட்டினா அந்த திறமையும் ஸ்கில்ஸ் மட்டும் இல்லை, நம்ம கம்பெனியில் போய் இண்டஸ்ட்ரீஸில் போய் ஜாயின் பண்ண உடனே டே 1லேருந்தே அவங்க என்ன வேலைக்காக நம்மளை எடுத்தாங்களோ அந்த வேலை செய்வதற்கு உடனே நம்ம தயாரா இருக்கிறோமா அது பார்க்கணும். இது ரெண்டுத்துக்குமே மிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஃபியூச்சர்ல இப்ப இன்னைக்கு இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற மாணவர்கள் இந்த 4 இயர்ஸ்க்கு அப்புறம் வேலை வாய்ப்புகளுக்கு கேம்பஸ் இன்டர்வியூல உட்காரல, கேம்பஸ் இன்டர்வியூல எந்த மாதிரி வாய்ப்புகள் வரும், என்ன மாதிரி இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் கூட ஜாயின் பண்ணி நிறைய கோர்சஸ், நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ், நிறைய கோர்சஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் HCL கூட எம்பெடட் அண்ட் இமேஜ் ப்ராசஸிங் ஒரு கோர்சஸ் இருக்கு. அப்புறம் டெஸ்ட் அண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்ற கம்பெனி கூட VLSIல அட்வான்ஸ்டு VLSI டெஸ்டிங் அண்ட் டிசைனிங் வெரிஃபிகேஷன் ஃபீல்டில் ட்ரெயின் பண்ணுறோம். தென் வந்து சிவில் இன்ஜினியரிங்க்கு ஒரு டீட்டெயில் இன்ஜினியரிங் கம்பெனி கூட ஜாயின் பண்ணி we are training right from the 3rd இயர்லேருந்தே ட்ரெயின் பண்ணுறதுனால எவ்ரி இயர் அவங்க ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி என்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா டிசைனிங்கில் பண்ணுறோம், தென் அனாலிசிஸ் ஃபீல்டில் பண்ணுறோம், மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். இது ஒவ்வொரு ஃபீல்டு. அதே மாதிரி சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து ஃபர்ஸ்ட் டைம் பெகான்ற கம்பெனி கூட ஜாயின் பண்ணி தமிழ்நாட்டில் ஒரு கோர்சஸ் வந்து பாப்புலர் இண்டஸ்ட்ரி ரெடினஸ் ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு வந்து there are 4 engineering colleges கொடுக்குறாங்க. எங்க சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சக்சஸ் பார்த்துட்டு வேர்ல்டு வைட் அரௌண்ட் 30 யூனிவர்சிட்டிஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொடுக்குறாங்க. அது வந்து குயட் வெரி பாப்புலர் ப்ரோக்ராம் இன் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது மாதிரி நிறைய ஐ கேன் டெல் நியூமரியஸ் ப்ரோக்ராம்ஸ் ஆர் ஜாயின்ட்லி வித் இண்டஸ்ட்ரீஸ் கூட பண்ணுறோம். இது வந்து அவங்கள ஸ்கில் ரெடி பண்ணி அவங்கள எக்யூப் பண்ணி அவங்கள பிளேஸ்மெண்ட்டுக்காக மட்டும் இல்லை, ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க, கன்சல்டன்சி ப்ராஜெக்ட் we are getting, இன்டர்ன்ஷிப் we are getting, அண்ட் ஆல்சோ இண்டஸ்ட்ரி மென்டர்ஸ் வந்து கிடைக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வழிகாட்டுறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரீஸில் போய் அந்த ப்ராக்டிஸ் என்ன ப்ராக்டிஸ் இருக்கோ அதை செஞ்சு பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்குது. இது இண்டஸ்ட்ரீஸ் கூட கொலாபரேட் பண்ணி ஜாயிண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபெசிலிட்டி ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்குது.
அந்த விதத்தில் இண்டஸ்ட்ரி ஒன் ஆஃப் த பெஸ்ட் இண்டஸ்ட்ரி கொலாபரேட்டட் இன்ஸ்டிடியூட்னு சொல்லலாம் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஓகே சார். இப்போ இந்தியா மாதிரி ஒரு வளர்ந்து வரும் நாட்டில் வந்து ரிசர்ச்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சார். இப்போ அது மாதிரி வரையில சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் மாணவர்களுக்கு இந்த ரிசர்ச்சுக்கு நீங்கள் எப்படி வாய்ப்பு வசதிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறீங்க சார்? சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம், போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் மட்டும் இல்லாமல் ரிசர்ச் சென்டர், அப்ரூவ்டு ரிசர்ச் சென்டர் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு. சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் கூட அப்ரூவ் பண்ண. அது மட்டும் இல்லை, அண்ணா யூனிவர்சிட்டி கிட்ட அப்ரூவ்டு ரிசர்ச் சென்டர்ஸும் டிபார்ட்மெண்ட்ல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மோர் தென் 50 பிஹெச்டிஸ் ரிசர்ச் பிஹெச்டி முடிச்சு அவங்க வந்து ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே நம்பர்ல ஃபேக்கல்டிஸும் பிஹெச்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ ஆராய்ச்சிக்கு மிக மிக முக்கியத்துவம் இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொடுத்துட்டு இருக்கு. இப்போ ரொம்ப உன்னிப்பா கொடுத்துட்டு இருக்கனால நிறைய பப்ளிகேஷன், இந்த பேண்டமிக் வந்து இது ஒரு வாய்ப்பா, ரிசர்ச்சுக்கு ஒரு வாய்ப்பா நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். நிறைய பேப்பர்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெப்யூட்டட் ஜேர்னல்ஸ்ல நிறைய கான்ஃபரன்சஸ்ல நடக்குது. என்னுடைய ஃபேக்கல்ட்டி என்ன சொன்னாங்கன்னா, அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் ரிசர்ச் பண்றதுக்கு அவங்க வந்து மெயினா வந்து ஜாபுக்கு, கோர்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு, இன்டர்ன்ஷிப், ப்ராஜெக்ட்ஸ் தான் யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ண வைக்க முடியும். ரிசர்ச்சுக்குலாம் ரொம்ப சேலஞ்சிங் அப்படின்னாங்க. பட் நாங்க அந்த மித்தை உடைச்சறிஞ்சு ஈவன் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்லயே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிசர்ச் பப்ளிகேஷன் ரெப்யூட்டட் ஜேர்னல்ஸ்ல இருந்து பப்ளிஷ் பண்றதுக்கு ட்ரெயின் பண்ணோம். அதே மாதிரி இப்ப நிறைய பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ரிசர்ச் பப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் ஃப்ரம் இந்த பிகினிங்லேயே அந்த ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுனால அவங்க வந்து படிக்கிறதுலயும் இன்னும் நிறைய ஆர்வம் வருது. ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்ட்ராங் ஆயிடுறாங்க. அதனால வந்து அவங்க வந்து இதை தாண்டி அண்டர் கிராஜுவேட் தாண்டி போஸ்ட் கிராஜுவேட் ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ்ல எல்லாம் அவங்க கேரியர் வந்து ப்ராக்ரஷன் அதை மாதிரி வர்றதுக்காக நிறைய மாணவர்களுக்கு ஆர்வமும் ஒரு உந்துதலும் கிடைக்குது. இதனால என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் ஒரு நாட் ஒன்லி இன் இந்தியா, ஈவன் டெவலப்டு கண்ட்ரீஸ்ல நிறைய நாட்டுகளில் போய் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுட்டு பிஹெச்டிஸ் பண்றாங்க. இந்த ஆர்வத்துக்கு ஒரு நல்ல ஒரு களம் வந்து சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில மாணவர்களுக்கு அந்த, ஏன்னா ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு விதமான யோசிக்கிறான். அவங்க வந்து லைஃப்ல நிறைய கனவுகள் இருக்குது, அந்த அளவுக்கு சாதிக்கணும்னு துடிப்புடன் வர்றாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆராய்ச்சி பண்றதுக்கு தேவையான லேப் ஃபெசிலிட்டிஸ், ஃபேக்கல்டி கைடன்ஸ், இண்டஸ்ட்ரி கைடன்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் கொலாபரேஷன்ஸ் நிறைய ஃபாரின் யூனிவர்சிட்டி அண்ட் இண்டஸ்ட்ரீஸோட ஜாயின்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுனால மாணவர்கள் அதை என்ஜாய் பண்றாங்க. அது மட்டும் கிடையாது, 24 hours லேப் வந்து ரிசர்ச் பண்ற மாணவர்களுக்கு இட் இஸ் ஓப்பன். அண்ட் ஆல்சோ சண்டேஸ் கூட அவங்க வந்து இங்க ரிசர்ச் பண்ணணும்னா அவர் கேம்பஸ் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தே ஆர் என்ஜாயிங் தட். அடுத்த கேள்வி சார், நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரனர். அப்படி இருக்கையில சிஐடி மாணவர்களுடைய புதிய கண்டுபிடிப்புகள், இன்னோவேஷன் அவங்கள எப்படி ஊக்குவிச்சு அவங்களுடைய ஒரு தொழில் முனைவோர்களா நீங்க மாற்றுறதுக்கு வந்து நீங்க உதவி பண்றீங்க சார்? சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியினுடைய ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ் வந்து மாணவர்களை தொழில் முனைவோராக மாற்றுறது. என்டர்பிரினர்ஷிப்பை, ஸ்டார்ட் அப்பை நம்ம ஹெல்ப் பண்ணுன்றது தான். அதுக்காக இன்னோவேஷன் கவுன்சில், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட் கீழே இன்னோவேஷன் கவுன்சில் வந்து நம்ம இன்ஸ்டிடியூஷன் இன்னோவேஷன் கவுன்சில் இருக்கு. அந்த இன்னோவேஷன் கவுன்சிலுடைய முக்கியமான ஒர்க் என்னன்னா, மாணவர்களுடைய அந்த இன்னோவேட்டிவ் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி, டிசைன் திங்கிங், அந்த கோர்சஸ் எல்லாம் அவங்களை ஏற்படுத்தி அவங்கள ஒரு பிரச்சனையை எப்படி அணுகணும், அந்த பிரச்சனையை எப்படி வந்து அது ஒரு சிம்பிளான ஒரு சொல்யூஷன்ஸ் எப்படி டெவலப் பண்ணணும், யூனிக்கா சிம்பிளா நிறைய ரிசோர்சஸ் இல்லாம யூஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப 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 காஸ்ட் எஃபெக்டிவா அஃபோர்டபுள் காஸ்ட்ல எப்படி டெவலப் பண்ணுறதுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ்ன்னு சொல்லுமே அந்த மாதிரி திங்கிங் வந்து டெவலப் பண்றதுல இருந்து அவங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரீஸ் கைடன்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணி அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஸ்டார்ட் அப் கூட ஒரு கோஆர்டினேட் பண்ணி ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அவங்கெல்லாம் வந்து இந்த போர்டில் மெம்பராக இருக்கிறாங்க இந்த இன்னோவேஷன் கவுன்சிலில். இதை தாண்டி சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி டெக்னாலஜி பிஸ்னஸ் இன்குபேட்டரில் இப்போ நம்ம ஒரு கடந்த சில வருடங்களாக யோசிச்சு இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுக்கு ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாரு. அவருக்குள்ள நிறைய கம்பெனிஸ் வந்து இங்கே ஸ்டார்ட் அப் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தியிருக்கிறோம். எல்லாமே அவங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ், ஹார்ட்வேர்ஸ், லேப் ஃபெசிலிட்டிஸ் அண்டு ஒர்க் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு நம்ம ஏற்படுத்தி ஃப்ரீயாக கொடுத்துருக்குறோம். அதனால வந்து நிறைய மாணவர்களுக்கு வந்து ஒரு மந்த்லி ஒரு காம்படிஷன் ஏற்படுத்தி அதில் வந்து இனோவேட்டிவாக ஐடியா கொடுக்குற மாணவர்களை செலக்ட் பண்ணி அவங்கலேருந்து அவங்களுக்கு இன்குபேட்டரில்
இன்குபேஷன் பண்ணிட்டு அவங்கள அதுக்கப்புறம் அவங்க ஆக்சிலேட் பண்ணுறதுக்காக நிறைய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குறோம். இதில் சக்ஸஸ்ஃபுல் இன்குபிட்டிஸ் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. இங்கே லாஸ்ட் இயரில் படித்து முடித்து இங்கே இந்த எங்களுடைய டிபிஐயில் கம்பெனி ஸ்டார்ட் அப் பண்ண கம்பெனி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய மிகப்பெரிய இந்தியாவில் இருக்கிற ஒரு இன்குபேஷன் சென்டர்னு சொல்லலாம், ஐஐடி மெட்ராஸினுடைய ரிசர்ச் பார்க். அங்கே வந்து அவங்களுக்கு இன்குபேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சி இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய மாணவர்கள் வந்து இப்போ இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்காக தயாராக இப்போ வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே கல்லூரிகள்லையும் அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது, நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு இதனுடைய சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிஷன்ஸில் இப்போ COVID-19க்காக பெகான்ற கம்பெனி குளோபலாக ஒரு வேர்ல்டு வைடு ஒரு காம்படிஷன் நடத்தினாங்க. இன்னோவேஷன் பேஸ்டு காம்படிஷன், எப்படி சொல்யூஷன்ஸ் டெவலப் பண்ணணும் ரியல் லைஃப் ப்ராப்ளத்துக்குன்ற. அதில் வந்து நிறைய இன்ஸ்டிடியூஷன்லேருந்து பங்கு பெற்றாங்க. பட் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தான் ஒன்லி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேர்ல்டு வைடு அவார்டு வின் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்தாங்க, $3,000 they got. சிமிலர்லி ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் இனோவேஷனை தூண்டுறதுக்காக காம்படிஷன்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பண்றது. அதில் இந்த வருஷம் 2 ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்திருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு வருடமும் வந்து இது மாதிரி வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஓகே சார், இறுதியா ஒரு கேள்வி சார். சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜில வந்து நீங்க கல்வி உதவித்தொகை அதாவது ஸ்காலர்ஷிப் ஏதாவது வழங்குறீங்களா? வழங்கினா அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜில இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ல மினிமம் 100 ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு வருடமும் 100 மாணவர்களுக்கு மேல இந்த கல்வி உதவித்தொகையின் மூலமா படிக்கிறாங்க. இது வந்து இன்னைக்கு ஏற்படுத்தல, காலேஜ் எந்த வருஷம் ஆரம்பிச்சோமோ அந்த வருடத்திலிருந்து இந்த நாங்க ஸ்காலர்ஷிப் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ஸ்காலர்ஷிப் வந்து கவுன்சிலிங் வர்ற மாணவர்கள், கவுன்சிலிங்காக வெயிட் பண்ற மாணவர்கள் இந்த கவுன்சிலிங் வேணும், இந்த வாய்ப்பு வேணும்னா எங்களுக்கு அப்ளை பண்ணலாம். எங்களுக்கு ப்ரேயர் அப்ரூவல் வாங்கிட்டு கவுன்சிலிங் வரையில இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸ்டெண்ட் பண்றோம். இந்த ஸ்காலர்ஷிப்ல என்னெல்லாம் அடங்குன்னா டியூஷன் ஃபீஸ், 4 வருடத்துக்கு தேவையான டியூஷன் ஃபீஸ், சம்டைம்ஸ் வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் இன்க்ளூடிங் ஃபுட் அண்ட் ஹாஸ்டல் ஸ்டே. இந்த மாதிரி அதே மாதிரி டே ஸ்காலர்னா அவங்களுடைய கம்யூட்டேஷன், டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ், பஸ் ஃபீஸ் இதெல்லாம் சேர்ந்து கொடுக்குறோம். இது வந்து மினிமம் 2.5 crore to 3.5 crore ஒவ்வொரு பேட்சுக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். இதனால மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களுடைய மாணவர்களுடைய ஏழை எளிய மாணவர்கள், குறிப்பாக கிராமப்புற விவசாய குடும்பத்தில் படிச்சிருக்கிற மாணவர்களுடைய வாழ்க்கை, அவங்க குடும்பத்தினுடைய வாழ்க்கை டோட்டலாகவே அவங்க என்ன கனவு கண்டாங்களோ, எந்த கனவு லட்சியங்கள் இருந்ததோ அந்த லட்சியத்தை வந்து நனவுபடுத்துறதுக்காக நிறைய மாணவர்கள் ஒரு ரொம்ப ஏழ்மையான ஒரு சூழ்நிலையில வந்து பயனடைஞ்சு சக்சஸ்ஃபுல்லா மாசத்துக்கு 1 லட்சம் 2 லட்சம் வாங்குறது. இது ஒரு பொண்ணு வந்து வேண்டாம் அப்படின்ற ஒரு பொண்ணு இந்த ஸ்காலர்ஷிப்ல வந்து படிச்ச பொண்ணு வந்து இன்னைக்கு ஜப்பான்லயே மிகப்பெரிய நிறுவனத்துல she got placed. அந்த மாதிரி வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்க்கையே டோட்டலா மாற்றி அமைக்கக்கூடிய அந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்